சங்கீதம் 102 அதிகாரத்துல முதல் வசனமே, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் செய்வதாக. தாவீது எப்போதும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் யார்கிட்ட போவாங்களா? ஏசப்பா கிட்ட தான் போவாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு யாரு நண்பர், நம்ம யாரு உறவினர், அவங்கள்ட்ட போனா நல்ல ஆலோசனை கிடைக்கும் நம்பி போவோம். ஆனா அதுக்கு நமக்கு நலமா இருக்கும், ஆனா பின்னாடி அது பிரச்சனையா இருக்கும். ஆனா தாவீது எப்போதுமே ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா என் விண்ணப்பத்தை கேளுங்க, என்னுடைய கண்ணீரை நீங்க தான் கேட்கணும். என் விண்ணப்பம் எப்படி உங்ககிட்ட சேரணும்னா, நம்மளுடைய விண்ணப்பம் ஆழமா கர்த்தர்கிட்ட போகும்போது ஏனோ தானோ போகாம நம்மளுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக திறந்திருந்தாதான் அந்த இருதயத்துக்கு தேவன் வாசமாயிருந்து அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். நானும் சபைக்கு போலும் ஆண்டவர்கிட்ட சொல்றோம்னு நினைக்கிறோம், ஆனா உண்மையா சொல்றோமான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு மட்டும்தான் அந்த எண்ணங்கள் அறிவோம். கர்த்தர் வந்து எப்போதும் நம்ம உண்மையான இருதயத்தை தான் பாக்குறாரு. நம்ம வேலை செய்ற ஸ்தலங்களை எப்படி உண்மையா இருக்கிறோம், படிக்கிற ஸ்கூல்ல நம்ம எப்படி உண்மையா இருக்கிறோமோ, கர்த்தர்கிட்ட கூட நம்ம உண்மையா இருந்தாதான் தேவன் நம்ம எல்லா விண்ணப்பத்திற்கும் பதில் தருகிறா இருக்கிறார். 2வது வசனம், என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மரியாதையும், உமது செவியை என்னத்தில் சாயும், நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருள் செய்யும். நமக்கு ஒரு ஆபத்து வந்தா நம்ம என்ன பண்றோம்? பயப்படுறோம். ஐயோ இந்த ஆபத்து வந்திருக்கே, நமக்கு என்ன நேரிடும், அவங்க வந்து நமக்கு என்ன செய்வாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடந்துடுமோன்ட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயம் பயந்து பயந்து இருக்கு. நம்ம இருதயம் பயப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட உடம்பு என்ன ஆயிடும்? பலவீனமா ஆயிடுவோம். அதனால நம்ம சரீரம் குன்றிடும். ஆனா தாவீது ஒரே ஒரு விஷயம்தான் பண்றாங்க, எசப்பா என்னுடைய ஆபத்து நாள்ல உங்க முகத்தை மறைக்காதீங்கப்பா. சாதாரண ஒரு மனுஷங்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கிறோம், அவங்க நம்ம கிட்ட பாப்பாங்களா, நமக்கு இந்த உதவி செய்வாங்களா? நம்ம ஒவ்வொரு வாட்டி அவங்க முகத்தை பாக்குறோம். ஏன்னா நம்ம முகத்தை பார்த்து அவங்க நமக்கு உதவி செய்வாங்களான்னு. ஆனா செய்யறேன்னு சொல்லுவாங்க, மறுநாள் என்ன பண்ணுவாங்க? கைவிட்டுடுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. எல்லா நேரத்திலயுமே நமக்கு அவர் உண்மையாதான் இருக்கார். நம்ம அவருக்கு உண்மையா இருக்கிறோமான்னு நமக்கு தெரியாது. நம்மளை நாமே கேள்வி கேட்டா நமக்கு தேவன் பதில் தருகிறா இருக்கிறாரு. எல்லா நிமிஷத்துல கூட ஆண்டவரே எங்களுடைய பதில் வந்து உங்ககிட்ட தான் வரணும். ஏன்னா நமக்கு உண்மையான கோரிக்கை யார்கிட்ட சொல்றோம்? ஏசப்பா கிட்ட சொல்றோம். அதே நேரத்துல எங்களுக்கு உங்க முகத்தை மறைக்காதீங்கப்பா, உங்க முகத்தை மறைச்சா நாங்க என்ன ஆகும்? ஆனா தாவீது எல்லா நாளும் கூட ஏசப்பாக்கு முன்ன நிக்கிறாங்க. ஆண்டவரே எங்க ஆபத்து நாள் வருது, எனக்கு உங்ககிட்ட தான் பாதுகாப்பு, எனக்கு நீர் அடைக்கலும் கேடகம் பலத்த துருகமா இருக்கிறீங்க. அதே நேரத்துல நான் கூப்பிடுறேன்ப்பா, நான் கூப்பிடுகிற போது எனக்கு நீங்க தீவிரமாய், சும்மா இல்ல சீக்கிரமா வந்து எங்களுக்கு நீங்க பதில் தாங்க. ஆண்டவர் மட்டும்தாங்க நமக்கு உண்மையா கூப்பிட்டா அவர் கண்டிப்பா நம்மளோட கூப்பிடுற குரல் வந்து கேட்டு நமக்கு இக்கட்டான சூழ்நிலை விடுவிக்கிறவர் ஒருவர் மட்டும்தான். எக்காலத்துல மனுஷன் நம்பணும்னா நிச்சயமா நம்ம வெக்கப்பட்டு போவோம். கர்த்தரை மட்டும் நம்பினா ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும், நம்ம பத்தி ஆண்டவர் மட்டும் தாங்க தெரியும், மனுஷனுக்கு என்ன தெரியும்? நினைச்சா நம்ம பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏண்டா வந்தோம்னு நினைக்கிற மனுஷனும் இருக்காங்க, இருக்கா இவங்க வராங்க நினைக்கிறான். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. என் ஜனங்கள் எனக்குன்னு உருவாக்கினேன்னு அவர் என் துதி சொல்லிதான் வருவாங்க. கர்த்தர் மட்டும்தான் நம்ம நேசிக்கிறார், நம்முடைய இருதயத்தை அறிந்து ஆராய்ந்து இருக்கிறார். தாவீது போல நம்ம எல்லா நாளிலும் கூட கர்த்தரை மட்டும் நம்புவோம். நம்ம ஆபத்து நாள்ல அவர் மட்டும்தான் நம்ம விடுவிப்பார். நம்ம சத்துருக்கள் நம்ம நெருக்கிறாங்களா, இவங்க இன்னும் என்னென்ன செஞ்சா இவங்க அவமானப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்களா, நம்ம பயப்பட வேண்டாம். நமக்கு முன்பாக நம்ம தேவன் அவங்கிட்ட யுத்தம் செய்வார். ஏன்னா அவர் சேனைகளின் அதிபதி. அதனால நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை முன்ன வைப்போம். தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த சங்கீத கூட தேவன்